Hi guys, good evening to everyone. Good evening, sir. Very good evening to you all. How are you today? Very good, sir. Okay, I'm also happy to see you everyone in today's class. I hope you all are doing well, right? So yesterday we couldn't continue the class because of the network problem. So I have scheduled it today, but only less number of students have joined. So what shall we do? Shall we continue? Okay, sir. Okay. So yesterday we were talking about passive form, right? ஸோ நேற்று நாங்கள் passive ஃபார்மை பற்றி Yeah. தான் கதைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எங்களுக்கு என்ன சாதாரணமாக கதைக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளவு நாளும் பார்த்த ஆக்டிவ் வாய்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கும் பொழுதும் ஏன் இந்த passive ஃபார்மை நாங்கள் யூஸ் பண்ண வேணும் என்ற ஒரு கொஷன் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதாவது why we are using the passive form sentences. ஏன் நாங்கள் இந்த passive form sentences-ஐ பயன்படுத்துகின்றோம் என்றது எங்களுக்குள்ள ஒரு கொஸ்டினாக இருக்குது இல்லையா? ரைட், அப்போ பாருங்க, they have given some points about the usage of passive form sentences. அப்போ இங்கே அவங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தந்திருக்கிறாங்க. ஏன் நாங்கள் passive form-ஐ யூஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லு. ரைட், அப்போ முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்க, when the doer of the action is unknown. என்ன அப்படின்டா? தெரியாத தெரியாது. when the doer of the action is unknown, அதாவது ஒரு செயல் நார்மலா ஒரு செயலை ஒரு செயலை செய்தது யாருன்னு தெரியாது. நார்மலா ஒரு வாக்கியத்தை பாருங்க, அதுல அந்த எழுவாய் தான் அந்த குறிப்பிட்ட செயலை செய்யறதாக இருக்கும் இல்லையா? the subject does the action, எழுவாய் அந்த செயலை செய்யும். ஓ அப்ப இங்க எங்களுக்கு யார் செய்ததுன்னு தெரியாத பொழுது, right, if you don't know the subject of the sentence, you can't use the active form sentences. So there we are going to use the passive form sentences, right? அப்ப active voice பயன்படுத்த முடியாத சந்தர்ப்பத்துல நாங்க passive form யூஸ் பண்றோமே, எங்களுக்கு எழுவாய் யாருன்றது தெரியாத சந்தர்ப்பம். That is the first point. Second one, when the time of the action is unknown. So the time of the action in the sense, ஒரு குறிப்பிட்ட காரியம் வந்து எப்ப நடந்தது அல்லது நடக்கும் என்றது தெரியாத பொழுது நாங்கள் அங்க என்ன எப்படி யூஸ் பண்ண போறோம்? இந்த passive form sentences தான் யூஸ் பண்ண போறோம். Third point, passive. when you give more importance to the object. அப்ப நீங்க இங்க என்ன செய்றீங்க? ஆப்ஜெக்ட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறீங்களே ஒழிய சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கையில், ரைட்? அப்ப அவுட்கம், ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் தோமஸ் அல்வா எடிசனை பற்றி கதைக்கக்குள்ள எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எலக்ட்ரிக் பல்புக்கா தோமஸ் அல்வா எடிசனுக்கா? we always try to highlight the object. எலக்ட்ரிக் பல்புக்கு அதைத்தான் நாங்கள் ஹைலைட் பண்ண வலிக்கிறோம் இல்லையா? அங்கேயும் நாங்கள் என்ன செய்யப்படுறோம்? அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த passive form யூஸ் பண்ணிக்கொள்வோம். And also, when you purposely avoid the doer of the action, வேணுமென்றே நான் என்ன செய்யறேன்? இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்தது யாருன்றத வெளிப்படுத்தாம இருக்கும். ஒரு அலுவலகத்துல சொல்றாங்க, the mobile phone is not allowed inside the premises. கையெழுத்து தொலைபேசிகள் உள் வளாகத்தினுள்
அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆனா சில பேர் யூஸ் பண்றாங்க, அதை மேனேஜர் காண்றார். ஸ்டாஃப் மீட்டிங்ல அவர் சொல்றார், mobile phones are often used by some of you. ரைட், உங்களுக்கு சில பேரால என்ன மொபைல் போன் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. யாருன்னு ஸ்பெசிபிக்காக சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. ஏன்? இல்ல. வேணுமென்றே அங்க அவர் அதை அவாய்ட் பண்ணி கொள்றார். purposely avoiding the doer of the action. ரைட், ஓகே. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, when you convey the messages or general instructions to the public, பொதுவா பொதுமக்களுக்கு அல்லது ஒரு பொது இடத்துல ஒரு அறிவுறுத்தலை அல்லது ஒரு செய்தியை நாங்கள் பரிமாறும் பொழுது அங்க நாங்கள் பெரும்பாலும் பேசிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணி இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க பஸ் எழுதுறதுக்குள்ள பாருங்க, புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஸ்மோக்கிங் இஸ் prohibited. This seat is reserved for clergy. இந்த ஆசனம் மதகுருமார்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ரைட், அப்ப அதைத்தான் இங்க என்ன சொல்றோம், convey the message or general instructions to the public. And finally, when you write the reports or minutes, அதாவது நீங்கள் கூட்டறிக்கைகள் எழுதும் பொழுது அல்லது அறிக்கைகள் எழுதும் பொழுது இந்த ஆக்டிவ் வாய்ஸை பயன்படுத்தினாலும் அங்கே நாங்கள் பேசிவ் ஃபார்முக்கு தான் கூட முன்னுரிமை கொடுத்து ஒரு ரிப்போர்ட்டையோ அல்லது ஒரு மினிட்ஸ் கூட்டறிக்கையோ எழுதுறேன்டா எழுதி கொள்ள வேண்டும். இதையும் தாண்டி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் பேசிவ் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். அதாவது when you explain the procedures of making something, ஒன்றை எப்படி செய்கிற என்ற அதனுடைய படிமுறைகளை நீங்கள் விளங்கப்படுத்த போனால் அங்கே நாங்கள் இந்த passive form யூஸ் பண்ணித்தான் சொல்லிக்கொள்வோம். ரைட், ஸோ அப்போ நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம் இந்த passive form வச்சு எங்கெங்க நாங்கள் வாக்கியத்தை கிரியேட் பண்ணி கொள்ளலாம்னு பார்த்துருக்கோம். அப்போ இதுவரைக்கும் பார்த்ததில் யாருக்கு விளங்காட்டி கலந்து ஓகேயா? அடுத்த இடத்துக்கு போகுமா? ரைட், ஓகே சார். அப்ப நாங்க வருவோம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற வாக்கியத்தை அப்படி நாங்கள் passive form-ஆ மாத்தலாம்னு சொல்லி பார்ப்போம். அப்ப பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு இல்லையா? சப்ஜெக்ட், verb, stem, object or complement. ரைட், அப்ப நாங்கள் அதை கொண்டு வந்து இங்க passive form-ஆ மாத்தக்குள்ள இங்க ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்க போகும். ரைட், அப்ப அதை நான் உங்களுக்கு வேர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா? Can you see the screen? Sir. Right, அப்ப active voice-க்கு பார்த்தீங்கன்னு சொன்னா you have the subject, then you have the verb stem, right, verb 1, then you have the object or the complement. ரைட், இதுதானே வாக்கியத்தில் அமைப்பா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு she cleans the garden daily. She cleans the garden daily. அப்ப இது வந்து என்ன, ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஒரு வாக்கியம். அப்ப இதை நான் வந்து என்ன செய்ய போறேன், passive form, அதாவது செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றப்படும். அவளால் தோட்டம் ஒவ்வொரு நாளும் துப்புரவு செய்யப்படுகிறது. அவளால் தோட்டம் ஒவ்வொரு நாளும் துப்புரவு செய்யப்படுகிறாங்க. அப்ப இங்க எங்களுக்கு வாக்கியத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வர வடிவா, we need to have the structure for passive also.
ஸோ அப்போ passive voice-க்கு வரக்குள்ள வர ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிண்டா subject plus am or is or are. Right? அதுக்கப்புறம் we use the verb 3. It means past participle verb. Right? Past participle verb நாங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் do verb அல்லது கம்ப்ளிமெண்ட்டை பயன்படுத்தி கொள்வோம். சரியா? அப்போ வருவோம் எப்படி நாங்கள் இந்த வாக்கியத்தை பசிவுக்கு கன்வெர்ட் பண்றோம்னு பாருங்க. She cleans the garden daily. அப்ப இந்த வாக்கியத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் எது? She. வடிவா பாருங்க. ஷீன்றது சப்ஜெக்ட். Garden. Subject. She cleans the garden daily. அப்ப வேர்புக்கு அடுத்ததா தான் இப்போ ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்ப இந்த வாக்கியத்துல இருக்கிற வேர்ப் வந்து கிளீன்ஸ். அப்ப கிளீன்ஸுக்கு அடுத்ததா இருக்கிறது the garden. ரைட்? ஸோ அப்ப இந்த the gardenன்றதை நாங்க முன்னுக்கு கொண்டு வருவோம். சிங்குலரா ப்ளூரலா? the gardenன்றது சிங்குலரா ப்ளூரலா? Singular. சிங்குலர். அப்ப அங்க இந்த ஆமிஷால இருந்து எதை எடுக்கலாம்? Singular. Is. Okay, the garden is. Clean the past participle verb என்ன? Verb 3. Cleaned. Cleaned. The garden is cleaned by whom? By ஷீன்றது இடையில போகல இன்னும் மாறப்போகுது. ஹர்னு மாறும். Her. So the garden is cleaned by her daily. Is it clear? Shall we see one more example? Okay, sir. Right. They arrange the chairs after school. Right. They arrange the chairs after school. அப்ப இதுல எது ஆப்ஜெக்டா இருக்குது? The chairs. The chairs. அப்ப அதை கொண்டு வந்து போறோம். சிங்குலரா ப்ளூரலா? Plural. ப்ளூரல். ஸோ ஆமிசால எது வர போகுது? The chairs are. Arrange the past participle verb. Arranged. 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 By whom? Arranged. Arranged By by them. them when after school. The chairs are arranged by them After. after school. புரிஞ்சுதா? Oh, sir. ரைட். இப்போ வருவோம் எங்களை நோட்ஸ்லையும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கு, அதையும் பார்த்துக்கொள்வோம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, எழுவாயில இருக்கிறது வந்து பைடுவரா மாறக்குள்ள, எழுவாயில இருந்து பைக்கு பின்னால வருமா இருந்தா அது இந்த வடிவத்துக்கு மாறும். அப்ப ஐ என்னன்னு மாறும்? Me. மீ. யூ? You தான். யூ தான். வி, அஸ். தே, தெம். You. He, him. She, Them. her. He, It, him. it. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூவும் இட்டும் வந்து அப்படியே இருக்குது, மற்ற எல்லாமே அதனுடைய வடிவம் மாறுது. என்ன பைடுவரா மாறக்குள்ள அங்க மாற்றம் பெறுது. ஓகேயா? ரைட். அதே போல ஒப்ஜெக்டா இங்க இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒப்ஜெக்ட் வந்து மீயாக இருந்தார், ரைட், வேர்புக்கு அடுத்தா இருக்கிறது மீ, ஆப்ஜெக்டா இருந்தா அதை நாங்க முன்னுக்கு கொண்டு வந்து சப்ஜெக்டா மாற்றக்குள்ளோம்.
எழுவாயாக மாற்றக்குள்ள முன்னுக்கு இருக்கிற வடிவத்துக்கு மாறி. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. My father advises me to study well. My father advises me to study well. அப்ப இந்த வாக்கியத்துல எது ஆப்ஜெக்ட்? Me. மீ. அப்ப மீன்றது முன்னுக்கு வரக்குள்ள என்னன்னு மாறிடும்? I. ஐயனும் மாறும். அப்ப ஐக்கு வந்த ஐக்கு பக்கத்துல என்ன வரப்போகுது? I am. Right? I am advised by my father to study well. I am advised by my father to study well. ஓகே, இப்ப அப்படி மாத்திரம்ன்றது விளங்கிட்டுதா? இந்த Okay, சத்தத்தை காணல. Oh, sir. Okay, sir. ரைட். இப்ப வருவோம் Okay, நாங்க sir. பார்த்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சுக்கொண்டு பார்ப்போம் passive form எக்ஸாம்பிள்ஸை. ஓகே, வேஜினி வாசிச்சு விடுங்க. Okay, sir. They clean the classroom once a week. The classroom is cleaned by English at the school. English is again start ல இருந்து வாங்க. taught by They clean the classroom once a week. The classroom is She teaches English at the school. English is written by ரைட். அப்ப அங்க her ரிட்டர்ன் வராது, at the school. டாட் தான் வரும். Writer. Okay, sir. Okay, sir. ஓகே, அடுத்தது பாருங்க. Student, Students use textbooks. ஓகே, வாசிங்க. textbooks are used by students. People consume fast food items. Fast food items are consumed by people. They don't allow us. We are not allowed. The manager doesn't give the permission to get short leave. The permission is not given to get short leave. ஓகே, ரைட். இப்ப பாருங்க, கீழே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தந்திருக்குது. ரைட் இன் passive verbs. இதை passive verbsக்கு மாற்ற சொல்லி இங்க கொஞ்சம் வசனம் தந்திருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். ஸோ குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க. Okay, right. So I will give you 5 minutes time to convert these active voice sentences into passive form. அப்போ இந்த வாக்கியங்களை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து passive form-க்கு மாற்றிக்கொள்ளுங்க. If you have done, please raise your hand. செய்துட்டீங்கன்னா கையை வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் நீங்கள் மாற்றினது சரியா இல்லையாண்டு. So now it's 9:30. 9:30 9:35 முடிச்சிருக்கோம்.
Okay, let's see the answers. So those who have done, kindly raise your hands. செய்தாக்கள் கை வைத்துக் கொள்ளுங்க. எஸ் லேஜினி ஃபர்ஸ்ட் ப்ரோ Okay. வரைக்கும் வாசிங்க. அதுக்குள்ள வேற யாரும் கையை வைக்கணும், அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். Okay. He designs greeting cards. Greeting cards are designed by his. Again. Design. Greeting cards are designed by his. him. Him. Sorry, sir. She makes beautiful flowers. Beautiful flowers are made by her. Okay. They publish a magazine twice a year. A magazine is published by them twice a year. Okay. We learn many things from our friends. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் சார், எழுதிருக்கிறேன்னு சரியானு பாருங்க. Many things are learned us by Learned our by friends. us. Learn by us from our friends. Okay. Good. Very good. Thank you. Yes, Bhavan. Okay. Question number 5 and 6. Meena doesn't use FB. FB isn't used by Meena. Rohit doesn't eat chicken. Chicken isn't eaten by Rohan. Chicken isn't eaten by Rohan. Okay, very good. இங்க பாத்தீங்கன்னா Rohan doesn't eat chicken இருக்கு இல்லையா? நெகட்டிவ் ஃபார்ம்ல இருந்தா நாங்கள் passiveல மாத்தக்குள்ளே நெகட்டிவ்ல வரணும். am and am not. is and is not. are and are not ன்னு போட்டுக்கொள்ள வேணும். Okay, Janoshan, question number 7 and 8. The government doesn't allow the people go to abroad. The people are not allowed to go abroad by the government. Roy doesn't drink coffee in the morning. Coffee is not drunk by Roy in the morning. Okay, very good. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி பேசிவ்ல மாற்றுறதுன்னு தெரியும். அப்போ நாங்கள் அடிக்கடி அங்கே இங்கே பார்க்கக்கூடிய பேசிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் கொஞ்சம் இங்கே தந்திருக்கிறேன். ஸோ பவன் வாசித்து வர்றீங்களா? Smoking is prohibited. Smoking is prohibited. Prohibited. Camera is not allowed inside the premises. Ladies are not allowed. The seat is reserved. Footwears are not allowed. Allowed. Footwears are not okay. allowed. The shop is closed. You are not allowed to touch the antique. இதுல எதுலயும் தமிழ் மீனிங் தெரியாம இருக்கா உங்களுக்கு? Antiques என்று சொன்னா புராதன பொருட்கள். When you go to the museum, you will see a lot of antiques. இல்லையா? மியூசியத்துக்கு போனீங்கன்னா
இங்க நிறைய புராதன பொருட்களை பார்ப்பீங்க. அப்ப அந்த புராதன பொருட்களை தான் ஆன்டிக்ஸ் சொல்லுவோம். ஓகே, அதே போல பாருங்க ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பொதுவான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. பிரபா வாசிச்சு விடுங்க. Goods prices are inserted. Internet is used by all the people in the world. Exams are often conducted. Zoom app is generally used to learn via online. People are given vaccine to eradicate COVID-19. Textbooks and uniforms are given freely. ஓகே, தேங்க்யூ. ரைட், அப்ப இதுவும் நாங்கள் பார்க்கக்கூடிய சென்டென்சஸ் பேசிவ் ஃபார்ம்ல. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இந்த பேசிவ் ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒன்றை எப்படி செய்யறது என்றதை கூட விளங்கப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட், அந்த படிமுறைகளை. அதுக்கு உதாரணமா இங்க பாருங்க, ஹவ் இஸ் a cup of tea prepared? ஒரு கோப்பை தேநீர் எவ்வாறு தயார் செய்யப்படுகிறது அல்லது டீ எப்படி போடுறதுன்னு கேட்டா அதுக்கு பதிலாக தான் நீங்க இருக்கிறது வரப்போகுது. ரைட், லேஜினி வாசிச்சு விடுங்க சத்தமா. Okay, sir. How is a cup of tea prepared? First of all, water is boiled. Then, tea powder is added and kept for few minutes. After that, milk powder and sugar are added and stirred well. Then, it is strained into small cups. Now, tea is ready. Take and serve. ரைட், வெரி குட். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் இஸ் பாயில், அப்ப முதலாவதாக தண்ணீர் கொதிக்க வைக்கப்படுகிறது. தென் டீ பவுடர் இஸ் added and kept for few minutes. அதுக்கப்புறம் சுடுதண்ணி கொதிக்க வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு தேயிலத்தூள் கொஞ்சம் போடப்படுது. ஒரு நிமிஷம் தாங்க. Give me 1 minute.
ஓகே, அப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் இஸ் பாயில்டு. ஃபர்ஸ்டா என்ன நடக்குதா? தண்ணீர் கொதிக்க வைக்கப்படுகிறது. தென் டீ பவுடர் இஸ் added and kept for few minutes. அதுக்கப்புறம் தேயிலைத்தூள் போடப்பட்டு கொஞ்ச நேரம் வைக்கப்படுகிறது. After that, milk powder and sugar are added and stirred well. அதுக்கப்புறம் பால் மாவும் சீனியும் போடப்பட்டு நன்றாக கரைக்கப்படும். Then it is strained into small cups. அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன கப்பில் வடிக்கப்படுகிறது. Now tea is ready. இப்போ டீ ரெடி ஆயிட்டு டேக் அண்ட் சர்வ். அப்போ இங்கே என்ன, எப்படி இந்த டீ போடுறது என்ற படிமுறையை வந்து இவங்க தந்திருக்கிறாங்க. ரைட். அதே போல தான் இங்கே அவங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. பாருங்க. How is instant noodle prepared? How is a Vesak lantern made? How is Vatilappam prepared? How is an FB account created? அப்போ நீங்கள் இதுகளை வந்து ஃப்ரீயாக இருக்கக்குள்ள இருக்கா செய்து பார்க்க முடியும். ரைட். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய passive form இவ்வளவு தான். இதில் யாருக்கும் எதுவும் விளங்கலைன்னு சொன்னால் கேளுங்க. யாருக்கும் எதுவும் விளங்கலைன்னா கேளுங்க. ஓகேயா? ரைட். அப்போ இனியும் இப்போ உங்களோட அடுத்த கிளாஸ் நாளைக்கு வழமை போல் உங்களோட கிளாஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சருக்குரிய passive ஃபார்மும் அதோட எங்களுக்கு டைம் இருந்தால் அடிஷ்னலாக மற்ற விஷயங்களையும் பார்த்துக்கொள்வோம். ரைட். ஸோ இன்றைய கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் நான் வந்து நாளை காலையில் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவோம். எஸ் திஹாமா. சார் ரெக்கார்டிங்ஸ் இன்னும் சென்ட் பண்ண பண்ணுங்க சார். விளங்கல? நான் கேட்ட ரெக்கார்டிங்ஸ் இன்னும் எனக்கு வரல. எனக்கு மெசேஜ் பண்ணல சார். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அவட வரையில. எது? ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அனுப்ப சொல்லியிருந்தீங்க. ரைட். ஓகே. மெசேஜ் போட்டா எங்கட எக்ஸாம் ரிசல்ட் இன்னும் வரையிலையா சார்? காலையிலே மெசேஜ் போட்டேன், நான் அனுப்புறேன்னு சொன்னாங்களே, இன்னும் அனுப்ப இல்லை. அனுப்புனா கட்டாயம் நான் அனுப்புவேன். டோன்ட் வரி. ஓகே சார். Okay. So thank you so much for joining today's session. Tomorrow also join the class. Okay. So thank you once Okay. again. We will meet tomorrow. Until that, have a nice time. Good night. God bless you all.